தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/7/2025 செவ்வாய்க்கிழமை, கேட்டை நட்சத்திரம், பின்னிரவு 4:34 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். சமீபத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புன்கூர்னு ஒரு ஊர் இருக்கு. அற்புதமான கஷேத்திரம். வாழ்க்கையில் நீங்கள்லாம் ஒரு முறையாவது அங்கே போகணும். நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம். அந்த கஷேத்திரத்தை பற்றிய பெருமைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு அதை தொடர்ந்து சொல்றேன். பொதுவாக அங்கே நந்தி, மிகப்பெரிய நந்தி, நந்தனார் நிற்கிறாரு. அந்த தெய்வம் சிவனை கும்பிட நிற்கிறாரு. தெரியல. மலை போல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகுங்கிறாரு. அது விலகுது. எல்லா ஊர் நந்தியும் வெளியில் நாக்கு இருக்கு, ஆனால் அது நாக்க உள்ள வச்சுக்கணும். ஒரு பக்கம் அப்படி சாஞ்சு படுத்திருக்கு. மிக பிரம்மாண்டமான நந்தி. அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூப நந்திகளை எல்லாம் நீங்க கும்பிடுற போது மிக அற்புதமான பலன் கிடைக்கும். நந்தி கொம்பு ஒளியே நாயகராம் சிவனை பார்க்கணுமா. சிவனுக்கு என்று ஒரு பதிகம், மீனாட்சி சுந்தரேஸ்வர பதிகம்னு சில வருடங்களுக்கு முன்னாலே நான் எழுதியிருக்கேன். அதாவது அவர் என்னென்னவெல்லாம் செஞ்சாரு திருவிளையாடல்ங்கிறது அந்த பதிகத்தில் வரும். பொல்லாத நக்கீரன் புலமைக்கு வாதிட்டு புயலாக நீ மாறினாய். சிவபெருமான் புயலாக மாறினது எப்ப அப்படின்னா, கோபத்தோட வந்தது எப்பனா, நக்கீரனோட வாதாடுற போது. பொல்லாத நக்கீரன் புலமைக்கு வாதிட்டு புயலாக நீ மாறினாய், புதுப்பாடல் தருமிக்கும் நீ தந்து பாண்டியனின் பொற்கிழியை கைப்பற்றினாய். கல்லாத மனிதனாய் விறகினை சுமந்துமே கவிபாடி வெற்றி கண்டாய். விறகு கட்டு சுமந்து வந்தார்ல, பார்த்தா பசுமரம், படுத்து விட்டார் நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விறகு விற்று கொண்டு மதுரை வீதியிலே சிவபெருமான் வந்தாராம். அப்படி கல்லாத மனிதனாய் விறகினை சுமந்துமே கவிபாடி வெற்றி கண்டாய், கன்னியரின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டென்று கற்பனையில் பறை சாற்றினாய். துள்ளி வரும் ரதமேறி தொடர்கின்ற மீனாட்சி துணையான சுந்தரேசா, தொல்லைகளை போக்கியன் இல்லத்தில் பசி நீங்க தொழுகிறேன் காக்க வருகிறேன்னு ஒரு பதிகம். அது மொத்தம் 10 பதிகம் இருக்கு. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் அந்த சிவபுராணத்தை படிக்கலாம், சிவனுக்குள்ள பதிகங்களை படிக்கலாம். அதே நேரத்தில் ஒன்றும் தெரியலையா, நீங்க நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் இல்லை என்று இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் ஒரு பாடல் உண்டு. அப்படி நமச்சிவாயத்தை உச்சரிக்கலாம். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பாள் அவை. அப்படி அந்த சிவாய நமவை உச்சரிக்க வேண்டிய நாள் இந்த நாள். நந்தியை வழிபட வேண்டிய நாள். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெருமைகளை வாழ்க்கையில் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆலய வழிபாட்டால் அமைதி காண வேண்டிய நாள். இன்று சந்திராஷ்டமம். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவ மறுப்பார்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய தொல்லை உண்டு. எனவே எதையும் எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு தேவை. அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் தேவை. கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். நந்தி வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ராஜநாதன் ராசியில் இருப்பதனாலே புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக அலைமோதும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் கூட ஆர்வம் காட்டுவார்கள். இன்று பணப்பழக்கம் அதிகரிக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சகாய ஸ்தானாதிபதி சூரியன். கெட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும், கனவுகள் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக அலைமோதும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே புதன் வக்ரம். விரையாதிபதியும் சகாயஸ்தானாதிபதியுமான புதன் வக்ரம் பெற்று ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். அதே நேரம் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்லாதீர்கள். புதிய மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து வார்த்தைகளை விட வேண்டும். இல்லை என்றால் உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருக்காவிட்டால் ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். விரயஸ்தானத்தில் குரு இருக்கின்றார். குடும்பம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சில விரயங்கள் வரலாம். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் நந்தியை வழிபடுவது நல்லது.
சிம்மராசினியர்களை செவ்வாய் சனி பார்வை இருப்பதனால எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் திடீரென குணங்களில் மாற்றங்களை கொள்வீர்கள். தொல்லை தந்தவர்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருப்பார்கள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு சிக்கல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் போராடித்தான் வெற்றி பெற இயலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் இருந்தால் லௌகீகத்திலே சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, 10லே குரு இருந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள். சூரியனும் இருக்கின்றார், விரையாதிபதி சூரியன். எனவே இருக்குமிடத்திலிருந்து திடீரென இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். இதுவரை முயற்சித்தும் கிடைக்காத ஒரு செயல் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தி ஆகிவிடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களை விட்டு விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் இப்பொழுது மீண்டும் வந்து இணைந்து உங்கள் தொழிலுக்கோ அல்லது உத்தியோகத்திற்கோ உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வழங்குவதற்கு காத்திருப்பார்கள். 6லே ராகு இருப்பதனாலே உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் செயல்படுகின்றது. எனவே இன்றைக்கும் நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் கூட லாபங்கள் வரலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும். மதிப்பு மரியாதையும் உயரும். உத்தியோகத்திலே சக பணியாளர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை இப்பொழுது அகலும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சந்திரனை சுக்கிரன் பார்க்கின்றார். அசுரகுருவின் பார்வை இருக்கின்ற பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும். பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். தேவைக்கு மீறிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்புகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். புகழ் கூடும். பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குவதற்கான முயற்சியில் கைகூடும். இந்து பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவதன் மூலம் மேலும் நீங்கள் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசினியர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் தீரும். சிறப்பான வாழ்க்கை அமைய குரு பார்வைதான் உங்களுக்கு வேண்டும். எனவே செல்வச் செழிப்பில் நாங்கள் மிதக்க வேண்டுமானால் குரு பார்வை உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாக இன்று தொழில் உத்தியோகம் மிகச் சிறப்பாகவே இருக்கின்றது. தொலை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு பொருளாதாரமும் இடம் கொடுக்கும். மன ஊக்கமும் வலிமையும் கூட இடம் கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருந்தால் அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் குறைவாக இருக்கும். சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை அமையும். எனவே வரவும் செலவும் சமமாகி போகும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கலாம். இனம் புரியாத கவலை மேலோங்கி இருக்கும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் உங்களுக்கு இனம் புரியாத கவலை மேலோங்கி இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனியாகவும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அஷ்டமத்திலும் கேது இருக்கின்றார். எனவே ஆன்மீக நாட்டம் தான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று பிரதோஷம். நந்தியையும் வழிபட வேண்டும். சிவன் உமையவளையும் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலமே இன்று உங்களுக்கு வளர்ச்சி கூடும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே அந்த சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு பாராட்டுவார்கள். சில புதுமைகளை செய்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறும். தொழில் உத்தியோகத்திலே மிக நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, சனி ராகு சேர்க்கை இருப்பது மிகச் சிறந்தது. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்த மனிதர்களின் நட்பால் நல்ல காரியங்கள் பலவும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள். ராசிநாதன் குரு 4 சூரியனோடு இருக்கின்றார். காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலை நல்ல விதத்திலே உயரப்போகின்றது. புதிய ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம். குறிப்பாக அயல்நாட்டு முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். அயல்நாட்டிலிருந்து தாய்நாடு செல்ல முடியவில்லையே, தாய்நாட்டிலிருந்து அயல்நாடு செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. புதன் வக்கிர இயக்கத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே பிள்ளைகளை மட்டும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. படித்துக்காகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ வெளியூரில் பிள்ளைகள் இருந்தால் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.